ஸ்கூல் லீவ் விட்டதே விட்டாங்கங்க. எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லேட்டு, லஞ்சு லேட்டு, எல்லாமே லேட்டாக தான் நடக்குது. ஸ்கூல் இருந்தால் கரெக்டாக ஒரு 11 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் நான் முடித்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டே ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. ஃபுல் டே வேலையாக தான் இருக்குது. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க, டிஃபன் லஞ்ச் எல்லாம் அப்பப்போ ரெடி பண்ணி கொடுக்குறனால லேட் ஆகுது. கொஞ்சம் ரேஷனில் போய் பச்சரிசி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் நல்லா கழுவி கொஞ்சம் காய வச்சிட்ருக்கேன். ஏன்னா கோலமாவோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. லஞ்சு வந்து 1:30 மணி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பொரியல் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். டிவி பார்த்துட்டே தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வெண்டைக்காய் பொரியல் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. கடாயில் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயை போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டினதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. அதுக்கப்புறம் கூடவே பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது வதங்கினதுக்கு ரொம்பலாம் வதங்கக்கூடாது. வெண்டைக்காய் உடையவும் கூடாது. கடைசியாக தேங்காய் துருவல் போட்டு லைட்டாக 2 பரட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த பச்சையாகவும் இருக்கணும், அதிகமாகவும் வெந்திருக்கக்கூடாது வெண்டைக்காய். அப்போ தாங்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.